சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 14 எம்எல்ஏக்கள் திடீரென்று பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர். எத்தனை நாட்கள் தான் பொறுமையாக இருப்பது? அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைப்பதை பற்றி என்ன முடிவெடுத்திருக்கிறீர்கள் என்று அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களிடம் தற்பொழுது கடிதங்களை கொடுத்து ஆதரவுகளை ஓபிஎஸ்ஸிற்கு தெரிவித்துள்ளனர். 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டும்தான் உள்ளது. இந்த 6 மாதங்களில் பல்வேறு மாற்றங்களை தமிழக அரசியலில் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் களப்பணிகளை ஆற்ற வேண்டும். எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்பதற்கு நாங்கள் தயாராகவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியின் முடிவுகள் அனைத்தும் எங்களுக்கு சாதகமாகவும் இல்லை. மக்களின் வளர்ச்சிக்காக அவர் செயல்படவில்லை. அவரது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் எடப்பாடி செயல்படுவதாக பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. பலரும் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிலும் தாவேகாவிலும் இணைந்து வருகிறார்கள். இது முற்றிலும் தவறானது. அதிமுகவின் தலைமையின் மீது அதிருப்தியில் தொண்டர்கள் இருக்கிறார்கள். இனி வரக்கூடிய வருடங்களில் அதிமுகவின் செயல்பாடுகள் ஒட்டுமொத்த திமுகவின் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைப்பது போல் அதிமுகவின் வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிமுகவின் தொண்டர்கள் நினைப்பது தவறா? ஏன் இது எடப்பாடிக்கு புரியவில்லை? ஓபிஎஸ் அவர்கள் என்ன தவறு செய்தார்? அவர் துரோகம் செய்தார் என்று கூறுவதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா? அல்லது பிற கட்சியில் இணைந்து அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டு வருகிறாரா என்ற எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலையும் எடப்பாடியால் வெளியிட முடியாது. அதிமுக ஒருங்கிணைப்பதற்கு மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்கள் செயல்படுகிறார். அவரை மீண்டும் அதிமுகவில் இணைந்தால்தான் கட்சி வெற்றியடையும் என்பதை மாவட்ட செயலாளர்கள் முதல் எம்எல்ஏக்கள் வரை தற்பொழுது தெரிவித்துள்ளனர். முதற்கட்டமாக 13 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகள் தெரிவித்திருப்பது அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழக அரசியலில் ஏற்படும். டிசம்பர் 15ஆம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் வெளியிடக்கூடிய முடிவு என்ன என்பதும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது 13 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகள் கொடுப்பது சரியா தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தல் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு அதிமுகவிற்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்றால் ஓபிஎஸ் இணைய வேண்டும் என்று கூறியுள்ளதை பற்றி